வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 3140க்கு கொஞ்சம் மேலே ஓப்பன் ஆகிருக்கு க்ரூட் ஆயில் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா 3090 ஸ்டாப் லாஸை வச்சு மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனது மார்க்கெட் தொடர் ஏற்றத்தை கொடுத்து 3180 வரைக்கும் போயிட்டு அதுலேருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மறுபடியும் 3150 சப்போர்ட் எடுக்க முயற்சி செஞ்சு பலன் கொடுக்காம அடுத்த சப்போர்ட்டான 120 சப்போர்ட் எடுத்து திருப்பியும் மேலே போக முயற்சி செஞ்சு இறுதியாக 139 க்ளோஸ் ஆகிருக்கு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஏற்றத்தை கொடுத்து ஒரு ஹை க்ரியேட் பண்ணியிருக்கு. அந்த ஹை வந்து கடந்த 3 நாள் ஹையை விட கொஞ்சம் அதிகம். லோ வந்து முன்னாடி நாள் லோவை விட கம்மியாக லோ க்ரியேட் பண்ணலை, கொஞ்சம் அதிகமாக தான் லோ க்ரியேட் ஆகிருக்கு. ஆனால் க்ளோசிங் இதுதான் கொஞ்சம் கம்மியாக க்ளோஸ் ஆகிருக்கு. 150க்கு கீழே க்ளோஸ் ஆனது. கிட்டத்தட்ட நேற்று மார்க்கெட்டோட ஓப்பனிங்கை விட கொஞ்சம் கீழே க்ளோஸ் ஆனது. முன்னாடி நாள் மார்க்கெட் க்ளோசிங்கை விட கொஞ்சம் கீழே க்ளோஸ் ஆனது எல்லாம் பையர்ஸுக்கு சாதகமான விஷயமாக அமையலை. இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் 130 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அதனால் ப்ரைஸ் ஓப்பனிங்கும் பையர்ஸுக்கு ரொம்ப பாசிட்டிவான விஷயமாக அமையல. ஒரே விஷயம் என்ன பாசிட்டிவாக இருக்குன்னா, இந்த 3120 நல்ல சப்போர்ட் கொடுத்துட்ருக்கு. இப்படி மார்க்கெட் மேலே போகிறதுக்கு தடுமாறிட்டு இருக்கிற நேரம் இது. நம்ம எதிர்பார்த்துட்ருக்கிறது ஒரு நல்ல ப்ரைஸ் ஆக்ஷன், அதாவது அதிகமான லாபம் கொடுக்கக்கூடிய இடமா இது அமையும்னு எதிர்பார்த்துட்ருக்குறோம் ஆர்வமாக. தொடர்ந்து 120 3090 அப்படின்ற இந்த ஜோன் வந்து போன வாரத்துலேருந்து நல்ல சப்போர்ட் கொடுத்துட்ருக்கு. அதனால் மேலே போக திணறுது அப்படின்றதுனால நம்ம செல் பண்ண முடியவே முடியாது. ஏன்னா இந்த இடம் தான் போன வாரம் ஃபுல்லாக நமக்கு சப்போர்ட் கொடுத்துருக்கு. அதனால் 3090 விட்டு கீழே வந்தால் மட்டுமே நம்மளால் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் வேறு என்ன செய்யலான்றதை யோசிக்க முடியும். அது வரைக்கும் தொடர்ந்து மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றது தான் நம்மளோட எதிர்பார்ப்பு. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.